கணவனோட சந்தேக புத்தினால் நல்லா ஒரு பிஸ்னஸில் கொடி கட்டி பிறந்த ஒரு பெண்மணி இன்றைக்கி அந்த குடும்பமே அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை 2 பசங்க அனாதையாக நின்ற ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் தாங்க. இந்த சிஸ்டரை யாரும் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஆமாங்க, 1 மினிட் சரினாவே சாய் சில்க்ஸோட ஓனர் நாகலட்சுமி கூட சொல்லலாம். அந்தளவுக்கு இன்ஸ்டா யூடியூப் இதெல்லாம் பிரபலமானவங்க. யூடியூப்பில் 3 லட்சத்துக்கு மேலே ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க. சென்னையில் உள்ள நங்கநல்லூர் அப்படிங்கிற நங்கநல்லூரில் உள்ள தில்லை நகர் ஒரு குடியிருப்பு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் வாழ்ந்து வந்தவங்க தான் நாகலட்சுமி சிஸ்டர். இந்த சிஸ்டரை எடுத்துக்கிட்டாவே சாய் சில்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி கடையை நடத்தி வந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் இப்போ வேலைக்கு போனால் தான் நீ விற்கிற விலைவாசியில் பொழைக்க முடியும் அப்படிங்கிறது. அவங்க ஹஸ்பண்ட் பேர் சுப்பிரமணியன். அவரும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. அவருக்கு வயசு 51. இந்த நாகலட்சுமி இந்த சிஸ்டருக்கு 41 வயசு. இவங்களுக்கு 2 அழகான ஆண் குழந்தைகளும் இருக்கிறாங்க. அவங்க ஒரு பையன் பேர் ஹரிஸ். அவர் ரஷ்யாவில் டாக்டராக இருக்கார். இன்னொரு பையன் ஷாய் மதுரவாயில் உள்ள தனியார் காலேஜில் அவருமே MBBS படிச்சுட்டு நல்லா தான் வாழ்ந்துட்டு வந்துருக்காங்க. கொஞ்ச நாளாகவே இந்த சாய் சில்க்ஸ் இவங்க நடத்திட்டு வந்திருக்காங்க. நடத்திட்டு வரதில் அவங்க கணவருக்கு பல ஆண்களோட நீ தவறாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சந்தேக புத்தினால தான் குடும்பம் அழிஞ்சு. சந்தேகப்பட்டுட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் லைட்டாக சின்ன சண்டைகள் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி இவங்க 2 பேர்த்துக்கும் சண்டை போட்டு அவர் அவங்க அம்மா வீட்டில் இருந்திருக்காரு. நாகலட்சுமி 10 நாளாக வரலையா. இந்த சிஸ்டர் தான் ஃபோன் பண்ணி சரி வாங்குங்க, என்ன சும்மா சண்டை போட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு தான் வந்திருக்காங்க. அங்கே நங்கநல்லூரில் அண்ணா நகரில் இவங்களுடைய சாய் சில்க் வச்சிட்டு இருந்திருக்காங்க. அங்கே அந்த சாய் சில்க்கு பொறுத்த வரைக்கும் 1 மினிட் சாரீ ரொம்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சாரீ ப்ளவுஸும் அந்த சாரீ டிச் பண்ணி இவங்க அந்த வீடியோவில் கட்டி காமிப்பாங்க. இன்ஸ்டாவில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தாங்க ஒரு நிமிஷத்தில் இந்த புடவை நம்ம வாங்கினா கட்டிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சின்ன நடிகைகள் இவங்கெல்லாம் இந்த சாரீ ப்ரொமோஷன் பண்ண மாதிரி வீடியோலாம் போட்டிருப்பாங்க. ரொம்ப அழகாக என்ன நீ கை இல்லாமலாம் ஜாக்கெட் போடுற, நீ இப்படி நீ அந்த வீடியோ பண்ணும்போது அங்கிள் தெரியுது, கை தெரியுது, அந்த மாதிரி ஒரு சண்டை போடணும்ல சந்தேகம்னு வந்துருச்சுன்னா அந்த மாதிரி சொல்லி அடிக்கடி சண்டை போட்டு வந்திருக்காங்க 2 பேரும். அப்படி சண்டை போட்டு வந்த நிலையில் தான் சண்டை ரொம்ப இவங்க இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே 10 நாள் பிரிஞ்சு தான் இருந்திருக்காங்க. ரொம்ப முத்தி போன நிலையில் தான் அன்னைக்கு இவங்க 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம் ஆனோடனே இவர் கோவத்தில் மறைச்சி வச்சுருந்த கத்தி எடுத்து இவங்களை வெட்டிடுறாங்க. பின்னாடியும் தொடை கை இதெல்லாம் ரத்த வெள்ளத்தில் இவங்க இறந்துடுறாங்க. நம்ம நாகலட்சுமி இறந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க. சின்ன பையன் காலேஜ் போயிட்டு கதவை திறந்துருக்காரு. ஷாய் கதவை திறந்தோன்னே ஒரே ரத்தமாக இருந்திருக்கு. என்னடா வீடு ஃபுல்லாக ரத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தோட மட்டும் அங்கே இங்கேயும் போயிட்டு வந்திருக்கு அந்த ரத்தத்தில். அதை ஃபாலோ பண்ணி போய் அந்த ரூமை திறந்து அம்மா அங்கே பின்னாடி தலையில் விட்டுப்பட்டு இறந்த நிலையில் இருந்திருக்காங்க. ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடிட்டு போய் அடுத்த ரூமை திறந்துருக்காரு. அப்பாவும் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. காரணம் என்னென்னா நம்ம பொண்டாட்டியை கொண்டுட்டோம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில் அவருமே நம்மளை போலீஸ் பிடிக்கும், அரெஸ்ட் பண்ணும், அடிக்கும் அப்படிங்கிறதுனால அவருமே தூக்கிட்டு தற்கொலை பண்ணி பக்கத்து ரூமில் இறந்துட்டார். ஏங்க நல்லா தான் எப்படி சொல்கிறது, நம்மளை விட பொண்டாட்டி அதிகமாக சம்பாரித்து யாருக்கு கொடுக்க போகிறாங்க? உங்களுக்கு தானுங்க கொடுக்க போகிறாங்க. உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்க, இவங்க தானே நல்லா இருக்க போகுது. இதுக்காக ஏங்க சந்தேகப்படணும்? அதுக்காக சந்தேகப்பட்டால் கூட 2 பேரும் பிரிஞ்சு கூட இருக்கலாம். அவங்க அந்த சிஸ்டரை ஏன் வெட்டணும்? இந்த வீடியோவில் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த சாரீ கட்டி சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இது எதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்ஸ்டாவிலேயும் 3 லட்சத்துக்கு மேலே ஃபாலோவர்ஸ், யூடியூப்லேயும் அப்படி தான். இவங்க ஒரு பிஸ்னஸ்னாவே இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக இவங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது 50,000 ரூபா தர்றேன், மீது 50,000 ரூபா தர்றேன் அப்படிங்கிறது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த டயத்தில் தான் அங்கே எடுக்க போனால் ஜென்ட்ஸ் தானே இருப்பான். இப்போ ஒரு ஜென்ட்ஸ்கிட்ட பேசிட்டா தவறாக தான் போகணுமா? ஒரு வேலைன்னு எடுத்துட்டாவே 1000 ஜென்ட்ஸ் லேடிஸ் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சந்திக்கணுங்க. தவறாக தான் பெண்கள் போய் சம்பாதிக்கணுமா? அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்களுடைய கணவனோட வல்கரான புத்தி தான். அப்படி இன்ஸ்டாவில் இப்போ வீடியோ போடுறாங்க. பொண்டாட்டிக்கு புடவை எடுக்க ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணுவாங்க, அக்கா தங்கச்சி புடவை எடுக்க ஒரு ஆம்பளை ஃபோன் பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க கூட தவறாக பேசிட்டேன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஒரு சந்தேக புத்தியில் தான் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வரும்போது, இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா முதல்லே சொல்லியிருக்கலாம். நல்ல நிலைமைக்கு வரும்போது இந்த மாதிரி சந்தேகங்கிற புத்தியில் இவங்களை வெட்டி கொண்டு இன்றைக்கி இந்த 2 பிள்ளைங்களும் ஃபஸ்ட்டு பையன் டாக்டர் ரஷ்யாவில் இருக்குது, 2வது பையனும் MBBS படிக்கிறாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு யார் ஆதரவு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்படி சொல்கிறதுனே சொல்ல தெரியலைங்க. அப்படி அழிஞ்சு போச்சு இந்த குடும்பம்.
ஒய்ஃபும் இறந்துட்டாங்க, ஓரளவு நல்லா வந்துட்டுருக்காங்க. கணவனும் வந்து நம்ம பொண்டாட்டியை கொண்டுட்டோம் அப்படிங்கிறதுல வந்து இறந்துட்டாரு. இந்த 2 பிள்ளைங்களும் என்ன பண்ணும்? தயவு செய்து இந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க. ஒரு பெண் தவறு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க, ஒரு செகண்ட் போதுங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் வந்து நம்ம வளரணும், ஒரு வாழ்க்கையில் ஒரு பெண் அந்த வீட்டில் வேலைக்கு போகிறான்னா நம்மளும் 4 பேர் மாதிரி நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஈகோங்க. நம்மளை விட பொண்டாட்டி அதிகமாக சம்பாதிக்கிறா அப்படிங்கிறது. சம்பாதிக்கிறான்னா முதல்ல வேணாம், வேலைக்கு போக வேணாம், பிடிக்கல அப்படின்னா வீட்டில் இருக்க சொல்லுங்கள். நீ அந்த ஆம்பளைகிட்ட பேசுகிற, இந்த ஆம்பளைகிட்ட பேசுகிற, அக்கல் தர்றாப்புல வந்து நீ புடவை கட்டி வீடியோவில் காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வல்கராக கூட இருக்காதுங்க. எவ்வளோ பேர் சோசியல் மீடியாவில் கேவலமான வீடியோலாம் லேடிஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்காது. நல்லா வந்து இவங்க 1 மினிட் சரினாவே நாகலட்சுமி அப்படிங்கிறத சொல்லலாம். என்னுடைய கருத்து என்னென்னா, தயவுசெய்து இந்த மாதிரி யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் இறந்து இவங்க இப்போ 2 பேர் இருந்தாலும் இந்த பிள்ளைங்க அனாதையாக நிற்கும். புருஷனும் வேலைக்கு போகணும், பொண்டாட்டியும் வேலைக்கு போகணும். விருப்பம் இருந்தால் வேலைக்கு போய்ங்க, சம்பாதிங்க. நல்லபடியாக வாழ்க்கையில் ஒரு வீடு வாசல் காரு பண்ணணும். கண்டிப்பாக நல்லா வாழணும், 3 வேளை சாப்பிட்ணும். இந்த டைமில் காசு ரொம்ப அவசியம். இதை தவிர இனிமேல் யாரும் செய்யாதீங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்.